ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் வேலையை விட்டுட்டு சினிமாவில் நடிக்க வந்த நடிகர்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மின் சக்கரவர்த்திக்கு ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வேலை கிடைச்சிருக்குங்க. இந்த வேலையை ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் 6 மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா மேலே ஆசை வந்திருக்கு. நாடக கம்பெனியில் சேர்ந்து நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுக்கும் போயிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாசர். இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நாசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ஆர்வம்லாம் இல்லைங்க. இவரோட அப்பா தான் சினிமாவோட தீவிர ரசிகர்னே சொல்லலாம். இவர் தான் நீ சினிமாவில் நடிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். சரி, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் எடுத்து படிச்சும் அவருக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையா. அடுத்ததான் இவரும் நாடக கம்பெனியில் சேர்ந்து அது மூலியமா சினிமாவுக்கு போயிருக்காரு. அடுத்ததா டெல்லி கணேசன். அவரும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அங்க ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக குரூப்பா நாடகம் நடத்துவாங்களாமா. அந்த மாதிரி ஒரு நாடகத்துல நம்ம டெல்லி கணேசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் அந்த நாடகத்துல நடிக்க போய் கிளைமேக்ஸ்ல எல்லா டயலாக்கையும் மறந்து நாடகத்தையே சொதப்பிட்டாரு. அப்புறம் அந்த நாடகத்தோட டைரக்டர் டெல்லி கணேசன் கூப்பிட்டு திட்டிருக்காரு. அதுக்கு டெல்லி கணேசன் ஒரு சிரிப்பு சிரிச்சாராமா. அதை பார்த்தோன்னே டைரக்டருக்கே சிரிப்பு வந்துருச்சாமா. ஏன்னா அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காமெடியாக இருந்திருக்கு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேசன் கிட்ட இனிமேல் நீ சீரியஸான ரோல் பண்ணுறதை விட்டுட்டு காமெடியான ரோல் பண்ணு, அதுதான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காமெடி ரோலே நிறைய பண்ணி நாடகத்திலேயே ஒரு பெரிய ஆக்டராக வந்தார். அதுக்கப்புறம் சினிமாலையும் சான்ஸ் கிடச்சி சினிமாக்குள்ளேயும் போயிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.